அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதி துணை ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் இடையிலே ஒரு முக்கூட்டு மோதல்கள் தற்போது அதிகரித்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீர் தங்கருடன் தமிழக ஆளுநர் அன்றைக்கு சந்தித்து பேசிய நிகழ்ச்சியில் அதை தொடர்ந்து சில சம்பவங்களை இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த மசோதாக்களை முடிவெடுப்பது குறித்து குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவும் விதித்திருந்தது. குறிப்பிட்ட இத்தனை நாட்களில் உடனடியாக இதெல்லாம் நீங்கள் ஃபைசல் பண்ணணும் அப்படின்னத உச்சநீதிமன்றம் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு நேரடியாக உத்தரவிட்டிருந்தது. இது குறித்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ரொம்ப அதிகமாக விமர்சித்திருந்தார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாற்றமாக ரொம்பவே அவர் பேசுகிறார் என்றும் மக்களவை உறுப்பினர்கள் சிலர் அவருக்கு எதிரான கருத்தை வைத்திருந்தார்கள். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழக அரசு அனுப்பிய இந்த மசோதாக்களை ரவி தாமதப்படுத்திய வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் அப்படியெல்லாம் தாமதப்படுத்தக்கூடாது, ஆளுநருடைய வரம்புகள் என்ன என்பதை சொன்னதுக்கு பதிலளித்த ஜெகதீப் தன்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் செய்து வருவதாக நாடாளுமன்றத்தின் வேலையை நீதிமன்றம் செய்யக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்தின் உள்ள பிரிவு 142 ஆனது ஜனநாயகத்திற்கு எதிரான அணு ஆயுதமாக மாறிவிட்டதாகவும் கூட அவர் உச்சநீதிமன்றத்தை ஒரு கடுமையான சொல்லாடலை பயன்படுத்தியிருந்தார். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மிக கடுமையாக எதிர்வினையாற்றியிருந்தார். அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்கள் மாநில சுயாட்சி தலையிடக்கூடாது என்று சொல்லப்பட்டார். இந்த பின்னணியில் ஆளுநர் ரவியினுடைய இந்த சந்திப்பு, அதாவது துணை ஜனாதிபதி தங்கரை சந்தித்து பேசியிருக்கிறார். அது ஏற்கனவே 3 நாட்களுக்கு முன்பு நடந்தது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தமிழ்நாடு மட்டுமல்லாது பிற மாநில ஆளுநர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. எல்லா ஆளுநர்களுக்கும் தான். இதனால் மத்திய அரசு விவகாரத்தில் தீவிர ஆலோசனை காட்டுது. ஏன்னா அவர்கள் இஷ்டப்படி பொம்மலாட்டம் ஆடிட முடியாது. ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் கையிலே நூலை வைத்து கொண்டு ஆட்டம் போடலாம். இந்த ஆட்டம் போடுவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தனால இப்போ அவங்களுக்கு ரொம்பவே பசி, அதிகார பசி. ஆளுநர் ரவி டெல்லியில் முகாமிட்டு அட்டர்னி ஜெனரலுடன் மிக முக்கிய பிரமுகர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அவர் மத்திய அரசினுடைய ஒரு அறிக்கையின் மூலம், உத்தரவின் மூலம் தான் இதை நடத்துகிறார். அவர் இஷ்டத்துக்கெல்லாம் போய் நடத்த முடியாது. மத்திய உள்துறை அமைச்சகம், சட்ட அமைச்சகம், பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை ஆகியவை ஒருங்கிணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் குடியரசுத் தலைவர் மூலம் உச்ச நீதிமன்றத்திற்கு சட்ட ஆலோசனை கோருவது அல்லது அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் நிறைவேற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வருது. இந்த சந்திப்பு தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையான சட்ட ரீதியான மோதல்களுக்கு மத்தியில் நடைபெறுவதால் மத்திய அரசு எடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது அனைவரின் கவனமும் திரும்பும். என்ன முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதில் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா எப்போதும் இனி நம்ம ஆட்சி தான் அப்படிங்கிற முடிவுக்கு பாரதிய ஜனதா வந்துச்சு. அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாநில அரசுகளை குவாஷ் பண்ணணும், அவர்களை 2ஆம் தர குடிமக்கள் மாதிரி நடத்தணும், சகல அதிகாரமும் மேல்மட்டமாக இருக்கணும். அப்போ அதற்கு ஆளுநரை நாங்கள் பகடைக்காய்களாக பயன்படுத்தலாம். ஆளுநர்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்றால் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் தங்களுடைய காரியத்தை சாதிக்க முடியாது. அதனால தான் அவசரமாக ரவி டெல்லி சென்றார். டெல்லி சென்று அவர் அட்டார்னி சொலிசிட்டர் ஜெனரல்லாம் சந்தித்து பேசுகிறார். இதற்கிடையில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி 21ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு செய்தி. சென்னை ராஜ்பவனுக்கு அடுத்தபடியாக ஆளுநருக்கான அதிகாரப்பூர்வ மாளிகை எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இருக்குது. ஆளுநர்கள் ஓய்வு மட்டுமின்றி இந்த அலுவலக பணிகள் முக்கிய ஆலோசனையும் கூட இங்கு தான் நடக்கும். தமிழ்நாட்டில் இயங்கி வரும் மத்திய மாநில அரசு பல்கலைக்கழகங்கள்
தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கான மாநாடும் ஆளுநரின் பல்கலைக்கழகங்கள் வேந்தருமான கவர்னர் தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் ஊட்டி ராஜ்பவனில் நடக்கும். இந்த ஆண்டு ரவி தலைமையில் 3 ஆண்டுகளாக ஊட்டி ராஜ்பவனில் துணைவேந்தர்கள் மாநாடு கடந்த முறைகள்லாம் நடைபெற்றது. கவர்னருக்கு பதிலாக தமிழ்நாட்டின் முதல்வரே பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இனி பதவி வகிக்கலாம் என உச்சநீதிமன்றம் அண்மையில் ஒரு உத்தரவு விட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கடும் கடிவாளமே போட்டு கொண்டிருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக அறிவிக்கப்பட்டு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக அறிவிக்கப்பட்டு துணைவேந்தராக உடன் ஆலோசனை கூட்டத்தை அண்மையில் நடத்தினார். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு கொண்டாடி வந்த நிலையில் துணைவேந்தர்களுக்கான நியமன அதிகாரம் மட்டுமே முதலமைச்சருக்கு இருப்பதாகவும் கவர்னரே வேந்தராக தொடர்கிறார் என்றும் ஏப்ரல் 25, 26 ஆகிய தேதிகளில் ஊட்டியில் உள்ள ராஜ்பவனில் துணைவேந்தர்களுக்கான மாநாடு கவர்னர் தலைமையில் நடைபெறும் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்க இருப்பதாகவும் ராஜ்பவன் செய்தி வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு தேதி 21, இன்னும் 4 நாளில் மறுபடி என்ன செய்ய போறாங்கன்னா, கவர்னர் ரவி, அதாவது நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, துணை ஜனாதிபதி அங்கே வரப்போறாரு என்று சொல்லி என்ன சொல்றாங்க, மறுபடியும் அதை வாசிக்கிறேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு கொண்டாடி வர்ற நேரத்தில் 25 இந்த மாதம், நாளை மறுநாள் 2 நாள் கழித்து ஊட்டியில் உள்ள ஜனாதிபதி ராஜ்பவனில் துணைவேந்தர்களுக்கான மாநாடு ரவி தலைமையில், தமிழ்நாட்டு கவர்னர் தலைமையில் நடக்க போகுது. அதில் என்ன குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் அவங்க என்ன செய்தி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற செய்தி சொல்கிறாங்க. இதனிடையே டெல்லி சென்ற ஆளுநர் ரவி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து இந்த மாநாட்டில் நீங்கள் பங்கேற்க வர என்று அழைப்பு விடுச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் அணுகுண்டுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. உச்சநீதிமன்றத்தை, ஜனநாயகத்தை அழிக்க போகிறாங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறாரு. ஆளுநர் ரவி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஜெகதீப் தன்கர் இவ்வளவு மோசமாக விமர்சித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் சட்ட திருத்தங்களுக்கு ஒப்புதல் விதிக்கக்கூடாது, காலக்கெடு விதிக்கக்கூடாது என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஜெகதீப் தன்கர் விமர்சனத்துக்கு திமுக சார்பில் கண்டனங்கள் வைக்கப்படுது. ஆக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்த ஆளுநர் ரவிக்கு அதிகாரம் இல்லை என திமுக உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தெரிவித்து வருகிறது. ஆளுநர் ரவி நடத்தும் இந்த மாநாட்டில் மீண்டும் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலே மிக கடுமையான மோதல் நடைபெற போகிறது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உத்தரவின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக அறிவிக்கப்பட்டு துணைவேந்தராக உடனே ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் இல்லையா, அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நிலையில் துணைவேந்தர்களுக்கான நியமன அதிகாரம் மட்டுமே முதலமைச்சருக்கு இருப்பதாகும். கவர்னரே வேந்தராக தொடர்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிட்டா, முதலமைச்சருக்கு துணைவேந்தர்களுக்கான நியமன அதிகாரம் மட்டும்தான் இருக்கு, ஆனால் கவர்னர் தான் வேந்தர். இப்போ இந்த மோதல் மறுபடி ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனாக மாறுது. ஆனால் இது மத்திய அரசுக்கு நல்ல விஷயம் அல்ல. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நாங்கள் நினைத்தா அமுல்படுத்துவோம், அப்படி அமல்படுத்தலைன்னா தீர்ப்பை ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வருவோம். அந்த ஆர்டினன்ஸ் எப்படி கொண்டு வருவோம், மற்ற மாநில கட்சிகளை மிரட்டுவோம், மிரட்டி அவங்க எம்பிக்கள் மூலமாக ஆதரவு பெறுவோம். இது ஒரு ஜனநாயகமா? இது ஒரு ஜனநாயக வழியா? ஜெகதீப் தன்கருடைய கடந்த காலத்தில் அவர் வெஸ்ட் பெங்கால் நடந்து கொள்ளக்கூடிய முறையும், நஜீப் ஜங் டெல்லியில் நடந்த முறையும், கிரண்பேடி பாண்டிச்சேரியில் நடந்த முறையும், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவில் நடந்த முறையும், RN ரவி தமிழ்நாட்டில் நடந்து இருக்கக்கூடிய முறையும், பாரதிய ஜனதா ஒற்றை சொல்லாடல் தமிழக அரசு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் முழுமையாக அவர்களுடைய அதிகாரத்தை கலகலத்து போகக்கூடிய மத்தியில் அதிகார குவிப்பை முறைமைப்படுத்தி அதை அமல்படுத்த தனது தூதர்களாக நியமித்திருக்கக்கூடிய மாநில கவர்னர்களுக்கு எல்லா உறுதியும் கொடுப்பதற்கான முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுகிறது. இதில் தான் அரசியல் சட்டத்தினுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்த கட்ட செய்திகளோடு நாம் இந்த வேந்தர் மீட்டிங்க்கு பின்பு பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.